வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கோஆப்ரேட்டிவோட கோஆப்ரேட்டிவோட மேலாண்மை மற்றும் அதாவது கூட்டுறவோட மேலாண்மை, கூட்டுறவோட சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்ல. அதை தொடர்ந்து கூட்டுறவோட முக்கிய அம்சங்கள், இதுவுமே நம்ம கோஆப்ரேட்டிவ் புக்ஸில் இருந்து முக்கியமான அம்சங்கள், ரொம்ப அதிகமாக கேட்கப்பட்ட வினாக்களில் இருக்கக்கூடிய வருடங்கள், அந்த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாமே தொகுத்து ஒரே ஒரு இதாக நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், ஒரு பாட்டாக. ஸோ இந்த கிளாஸை எல்லாருமே கண்டினியூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா வீடியோவில் அதானே சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பட் எல்லாமே ரொம்ப முக்கியம். அதில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இப்போ நம்ம பார்த்த எல்லா பாட்டிலேருந்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுமே இதில் இருக்குது. ஓகேங்களா? இதுக்குடைய ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேலாண்மையிலேருந்து முக்கியமான திட்டங்கள், ஆண்டுகள்லாம் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்திய சட்டத்திட்டங்கள் அப்படின்னு ஒரு பாடம் பார்த்துருந்தோம். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட் மட்டும் இப்போ நம்ம அதை நம்ம தொகுத்து வச்சுருக்கோம். ஸோ நிறைய பேர் இந்த பிடிஎஃப் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற பிடிஎஃப் அது எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அகாடமியில் யாராவது நம்ம அகாடமியில் இருக்க டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் இல்லை ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினீங்கனாலும் ஓகே, இதில் எது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க நம்ம அகாடமியிலேருந்து. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க படிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய கூட்டுறவு சட்ட வரலாறு. இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள். இந்திய கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1904. இந்திய கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1904. சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1895. சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1895. பஞ்சக்குழுவின் அறிக்கை உருவான ஆண்டு மற்றும் அறிக்கை தந்தவர். ஸோ பஞ்சக்குழு அப்படின்ற அறிக்கை ஸ்டார்ட் பண்ண வருஷம் 1901. அந்த அறிக்கை வெளியிட்டவர் டுபார்னே அவர்கள். ஓகேங்களா? டுபர்னே. பஞ்சக்குழுவின் அறிக்கை உருவான ஆண்டு 1901. அறிக்கை தந்தவர் டுபர்னே. பஞ்சக்குழுவின் பரிந்துரை எதுனா வட இந்தியாவின் மக்கள் வங்கிகள். ஓகேங்களா? பஞ்சக்குழு வட இந்தியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வட இந்தியாவில் மக்களுக்கான வங்கிகளை உருவாக்க தான் அந்த பஞ்சக்குழு அப்படின்ற ஒரு குழு ஸ்டார்ட் பண்ணாங்க. சார் எட்வர்ட் லா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1901. பஞ்சக்குழு பார்த்திங்கனா 1901 தான். சார் எட்வர்ட் லா குழுவும் 1901 தான். சார் எட்வர்ட் லா குழுவோட உறுப்பினர்கள் சார் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் மற்றும் டுபர்னே அவர்கள். ஓகேங்களா? சார் எட்வர்ட் லா குழுவோட உறுப்பினர்கள் சார் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் மற்றும் டுபர்னே. இந்தியாவில் கூட்டுறவு சட்டத்தை உருவாக்கிய குழு சார் எட்வர்ட் லா குழு. ஓகேங்களா? 1904 ஆண்டு கூட்டுறவு சட்டம் இந்த எட்வர்ட் லா குழு மூலமாக உருவாக்கப்பட்டது. 1904 கூட்டுறவு சட்டம். ஓகேங்களா? ஆனால் சார் எட்வர்ட் லா குழு தொடங்கிய ஆண்டு, அமைக்கப்பட்ட ஆண்டு 1901. அதில் கூட்டுறவு சட்டம் உருவாக்கிய ஆண்டு தான் 1904. ஓகேங்களா? கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1904 தான். மாண்டைக்கு சேம் ஸ்போர்ட் சீர்திருத்தம் வெளிவந்த ஆண்டு 1919. மகாராஷ்டிரா கூட்டுறவு சங்க சட்டம் எப்போது இயற்றப்பட்டதுன்னா 1927 மகாராஷ்டிராவில். அதே மாதிரி டவுன்சென்ட் குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1927. தமிழ்நாடு நிலவள வங்கி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1934. கிராம கடன் மதிப்பீட்டு குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1951. 1904 ஆண்டு கடன் சங்கங்களின் சட்டத்தின் அம்சங்கள். ஓகேங்களா? கடன் சங்க சட்டம் 1904 கூட்டுறவு சங்க சட்டம் உருவாச்சு. அதோட அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் இதன் மூலம் கடன் வாங்கலாம். 10 நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி அமைத்தல். ஸோ 18 வயது பூர்த்தி அடைந்தவங்க இதை அமைக்கக்கூடியவங்க. ஓகேங்களா? 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 10 நபர்களுக்கு மேலே கூட ஒன்று சேர்ந்து இந்த கூட்டுறவு சங்கங்களை அமைக்கலாம். கிராம சங்கம், நகர சங்கம் 2 வகை இருக்குது. கிராம சங்கங்கள் வரையறுக்கப்படாத பொறுப்பு, நகர சங்கங்களுக்கு வரையறுக்கப்பட்ட பொறுப்பு. வருமான வரி, வரிவில்லை ஒட்டுதல், பதிவு கட்டணத்திலிருந்து இதுக்கு விலக்கு இருக்குது. எதில் எதுனா விலக்கு? வருமான வரியிலேருந்து விலக்கு, வரிவில்லை ஒட்டுதல், பதிவு கட்டணம் இதிலேருந்து தான் இங்கே விலக்குகள் அளிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 1904 சட்டத்தில் காணப்பட்ட குறைகள். கடன் சங்கங்களை மட்டுமே இச்சட்டத்தின் கீழ் அமைக்க முடியும். இந்த 1904 சட்டத்தில் குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் சங்கங்களை மட்டும்தான்
இந்த சட்டத்தின் கீழே அமைக்க முடியும். கடன் கொடுக்குற சங்கங்கள், தொடக்க சங்கங்கள் மட்டுமே அமைக்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சட்டங்கள் மட்டும்தான் இந்த சட்டத்திட்டங்களில் இருந்தது. தொடக்க சங்கங்களுக்கு தேவையான நிதி உதவி செய்ய வழிவகை இல்லை. ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய 10 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணால் 10 பேருக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுடைய முதலீடு தான் அவங்களோட முதலீடு வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுமே தவிர அவங்களுக்கு நிதி அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இதனால் 1904ஆம் ஆண்டு சட்டத்தில் காணப்பட்ட குறைகள். அடுத்து 1912 திரும்ப கூட்டுறவு கடன் சங்கங்கள் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 1904ஆம் ஆண்டு கூட்டுறவு கடன் சங்கங்களில் உள்ள குறைகளை நீக்கி வெளிவந்த சட்டம். ஸோ 1904 ஒரு 3 குறைகள் பார்த்தோம். இந்த குறைகள் எல்லாத்தையுமே நீக்கி திரும்ப இயற்றப்பட்டது தான் 1912ஆம் ஆண்டு சட்டம். கடன் சங்கங்களும் கடன் சார்பற்ற சங்கங்களும் அமைக்க இச்சட்டம் வழிவகுத்தது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கடன் சங்கம் மட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு குறையாக இருந்துச்சு. இங்கே என்ன சொல்லிட்டாங்க, கடன் சங்கனாலும் சரி கடன் சார்பற்ற சங்கனாலும் அமைக்கலாம்னு சொல்லிட்டாங்க. மத்திய தலைமை சங்கம் அமைக்க வழிவகை உள்ள சட்டம். அதாவது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு மத்தியில் தலைமை சங்கம், இங்கே தொடக்க சங்கம் மட்டுமே அமைக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே தலைமை சங்கம் மூலமாக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மத்திய தலைமை சங்கம் அப்படின்ற ஒன்று அமைக்க வழிவகை செஞ்சுருக்கு. நகர சங்கம் கிராம சங்கம் என்ற வகைப்பாடு நீக்கப்பட்ட சட்டம். ஸோ நகரம் கிராமம்னு சொல்லி தனித்தனியாக இருந்ததை நீக்கிட்டாங்க. ஓகேங்களா? அது எந்த திட்டத்தில் நீக்கினாங்க, எந்த சட்டம்னு பார்த்தாங்கன்னா 1912ஆவது கூட்டுறவு சட்டத்தில் நகரசபை கிராம சங்கமும் நகர சங்கமும் நீக்கப்பட்டது. அடுத்து மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின் அம்சங்கள். இது 1919 வந்தது. மாநில அரசின் நேரடி பார்வைக்குள் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்தது. ஸோ இந்த சீர்திருத்த சட்டம் படி மாநில அரசோட நேரடி பார்வைக்குள்ள சங்கங்கள்லாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனி கூட்டுறவு சங்க சட்டம் இயற்ற வழிவகை. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குன்னு தனித்தனி கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கிறதுக்கு இது வழிவகை செய்துள்ளது. ஓகேங்களா? 1912 மத்திய தலைமை சங்கம் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தப்படி ஒவ்வொரு மாநிலமே தனித்தனி கூட்டுறவு சங்கங்கள் இயற்றலாம் அப்படின்னு சொல்லி சங்க சட்டம் இயற்ற வழிவகை செஞ்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆனால் எல்லா கூட்டுறவு சங்கமுமே மாநில அரசோட நேரடி பார்வைக்குள்ளே இருக்க வேணும். அவங்க கண்ட்ரோல் கீழே தான் மாநிலங்களுக்குள்ளே எல்லா சங்கங்கள்லாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து இது 1919 அடுத்து 1932 தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் அப்படின்னு ஒன்று இயற்றினாங்க தமிழ்நாட்டில். ஸோ பார்த்திங்கன்னா 1919 ஒவ்வொரு மாநிலமே தனித்தனியாக சட்டம் இயற்றலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1932 தமிழ்நாட்டுக்குரிய கூட்டுறவு சட்டங்கள் உருவாச்சு. அந்த சட்டத்தில் இருக்க சிறப்பியல்புகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கூட்டுறவு சங்க நோக்கங்களை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்துச்சு அந்த சட்டம். ஓகேங்களா? ஒரு சங்கம் அமைக்கிறாங்கன்னா அதுக்குரிய நோக்கம் என்ன, அதுக்குரிய அப்ஜெக்டிவ், அதுக்குரிய குறிக்கோள் என்ன அப்படின்றத மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தினாங்க. சிக்கனம், சுய உதவி, பரஸ்பர உதவி, கூட்டுறவு, கல்வி மக்களிடையே பரவி பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தல். ஸோ எப்படி ஒரு இடத்துல சிக்கனமாக இருக்கணும், சுய உதவி எப்படி கிடைக்கணும், பரஸ்பர உதவி மற்றவங்கள்ட்ட எப்படி உதவி வாங்குறது, கூட்டுறவு மூலமாக எப்படி கல்வியை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கறது, இது மூலமாக இதெல்லாம் சேர்த்து அவங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுறாங்க. மக்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கிறாங்க. வழக்கு தொடர்தல், நிறைவேற்றுதல், வழக்குகளை முடிவு கட்ட கட்டணம் வசூலித்தல், தீர்ப்பை நிறைவேற்றுதல், இதெல்லாமே இவங்களே செஞ்சு கொடுத்தாங்க. நிர்வாக குழு கலைத்தல், தண்ட வசூல் நடவடிக்கை மேற்கொள்ளுதல். ஓகேங்களா? இதெல்லாம் தமிழ்நாடு அந்த இதில் இருந்தது. தவறான தகவல் கொடுத்தல், கீழ்ப்படியாமை, சட்டப்படியான ஆணைகளுக்கு கட்டுப்படாமல் இருத்தல், ஆணைகளுக்காக இருக்கலாம், ஆகியவற்றிற்கு தண்டனை வழங்க இச்சட்டம் வழிவகுத்தது. ஸோ இது வரைக்குமே தண்டனை அப்படின்ற ஒன்று எதுவுமே இல்லாமல் இருந்தது. இந்த தமிழ்நாடுல மூலமாக ஸோ தப்பு பண்ணால் தண்டனை, அந்த ரூல்ஸ் படி நடக்கலைன்னா அதுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய சட்டத்திட்டங்கள் உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து கிராம கடன் மதிப்பீட்டு குழுவின் சிறப்பியல்புகள். பார்த்திங்கன்னா கிராம கடன் மதிப்பீட்டு குழு அதோட சிறப்பியல்புகள்: மாநில அரசு பங்கு பெறும் அளவில் மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் திருத்தி அமைக்கப்பட்டது. மாநில அரசு பங்கு பெறும் அளவில் மாநில கூட்டுறவு சங்கங்களோட சட்டம் திருத்தி அமைக்கப்பட்டது அந்த குழு மூலமாக. அடுத்து பார்த்திங்கன்னா 1961 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் சிறப்பியல்புகள்.
ஸோ 1932 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டம் வந்து அதோட சிறப்பியல்புகள் பார்த்தோம். அதே மாதிரி 1961 தமிழ்நாடு கூட்டுறவு சங்க அந்த திட்டம் திருத்தி அமைக்கப்பட்டது. அதோட சிறப்பியல்புகள்: மாநில அரசு கூட்டுறவு சங்கங்களின் பங்குத்தொகை செலுத்த வேண்டும். ஸோ அவங்களுக்கு பங்குத்தொகை மாநில அரசு செலுத்தணும். கடன் சங்கங்கள், விற்பனை சங்கம், பண்டகச்சாலை ஆகியவற்றில் அனைவருக்கும் உறுப்பினராக வழி கிடைச்சது. கூட்டுறவு சங்க நிர்வாக குழு பதவிக்காலத்தில் ஆண்டுக்கு 1/3 பகுதி பதவிக்காலம் முடியும் அவர்களின் இடத்திற்கு மீண்டும் தேர்தல் நடத்த வழிவகை செய்தது. ஸோ தேர்தல் முறை கொண்டு வரப்பட்டது. நடுவர் நீதிமன்றம் அமைக்க வழிவகை செய்தது. ஒருவர் ஒரே நேரத்தில் 5 சங்கங்களுக்கு மேல் இடம் பெறுவதை தடுக்க வழிவகை செய்தது. இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்னால் 1961 தமிழ்நாடு கூட்டுறவு கடன் சங்க சட்டம் மூலமாக நிறைவேற்றப்பட்டது. அடுத்து திரும்பவும் 1983 தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் திருத்தப்பட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1961 ஆண்டு சட்டத்தில் உள்ள குறைகளை நீக்கி புதிய சட்டம் தமிழக அரசால் 1983 கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி ஸ்டார்ட்டாக முடிச்சிட்டாங்க. அப்போ என்ன குறைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் 1983 இல்லை, எல்லாத்தையுமே நான் ரெக்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 1983 தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1983 சட்டம் இயற்றிட்டாங்க. ஆனால் நடைமுறைக்கு வந்தது 13/7/1988 தான் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1983 தமிழ்நாடு கூட்டுறவு சட்டத்தோட சிறப்பியல்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன் வெளியான 1934 தமிழ்நாடு கூட்டுறவு நிலவள வங்கி சட்டத்தின் சரத்துக்களை உள்ளடக்கியது. ஸோ இது கேட்க வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு கூட்டுறவு நிலவள வங்கி சட்டம் அப்படி கொண்டு வரப்பட்டது 1934. அதோடைய சரத்துக்களுமே இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆகவே 1934 தமிழ்நாடு கூட்டுறவு நிலவள வங்கி சட்டம் தேவையில்லை. ஸோ அது தனியாக இல்லாமல் அது எல்லாமே இந்த ஒரே சட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் ஒரே கூட்டுறவு சட்டமாக அமைந்துள்ளது. எல்லா கூட்டுறவு சங்கங்களுக்கும் ஒரே சட்டம் தான் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் 2ல் இருக்கக்கூடிய முக்கியமான சட்டத்திட்டங்கள், அதுக்குரிய ஆண்டுகள், அதனுடைய சிறப்பியல்புகள், குறைகள் எல்லாமே வந்து நம்ம செகண்ட் யூனிட்டில் வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சட்டம் பிரிவுகள், அதுக்குரிய பிரிவுகள் ஒவ்வொன்றும் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.